ஆண்மநேய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இல்லாமல் தன்னிச்சை அமைப்பாக ஒரு தனி அமைப்பாக எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எந்த நாட்டினரும் இதை வழிபடலாம். இது ஒரு பொதுவான இதாக இருக்குங்கிறதாக தான் அவர் எந்த ஒரு சம்பிரதாய சடங்குகள் இருக்க வேண்டாம்னு சொல்லி, உரு வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எளிமையான முறையில் ஒரு தீபத்தை வழிபடணும். அங்கே எளிமையான ஒரு தீபம்னா அந்த தீபத்தை ஏற்றுறதுனா அங்கே அதிகமான செலவுலாம் தேவைப்படாது. அந்த புருவ மத்தியில் நமக்குள்ள ஆன்ம பிரகாசம் இருக்கிறது. அதுதான் அந்த ஞான சபை. அதற்குள்ளே இருக்கிற அந்த பிரகாசம் இறைவன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி அதுவே நடராஜர். அதுக்குள்ளே அந்த நடனமே நடராஜ நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தை தான் இது வரைக்கும் வந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் நமக்கு கோயில்களாகவும் பல தத்துவங்களாகவும் உருவங்களாகவும் கதை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அங்கே இருக்கிற ஞான சபையுமே சிற்சபை பொற்சபை அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் இறைவனை எப்படி வழிபடணும். அதில் ஒரு இடத்துல சத்திய ஞான சபை எனக்குள் கண்டனன் சன்மார்க்கக்கூடிய நான் கட்டி கொண்டனன்னு கூட சொல்கிறார். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுறோம். இது தன்னிச்சையாக செயல்படணும். இந்து அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடாது. அங்கே யார் என்ன செய்கிறாங்க இது வரைக்கும் காலம்ங்கிறது தெரியல. அங்கே ஒரு 24 நேரமும் அன்னதானம் போடலாம். அதாவது ரொம்ப சுவையாக இல்லைனா கூட ஒரு எளிமையான கஞ்சி ஒரு ஊறுகாய் கொடுத்தா கூட போதும். பசிக்கு தானே கொடுக்குற மாதிரி ருசிக்காக சாப்பிட்றதில்ல. பசி பஞ்சத்தில் இருக்கும்போது ஒரு இறை சிந்தனையை வராது, ஒரு ஞானத்தை பெற முடியாது. முதல்ல பசியில் இருக்கிறவங்களுக்கு பசி ஆற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த செவிக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இறைவனை வழிபடணுங்கிறதுக்காக தான் அதை உருவாக்கணும் தர்மசாலை. அப்போ முதல்ல பசி போக்கணும். அதுதான் ஒரு பசியால் உலகம் உயிர்கள் அழியக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஒன்று தர்மசாலை. 2வது ஞான சபை. அதில் உண்மையான ஞானத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதாக அது உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். ஞான சபைனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அது. இறக்கப்பட்டனா அதாவது தர்மசாலை மூலமாக இரக்கம் உருவாகணும். அது மூலமா நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது தான். நமக்குள்ளே அந்த ஆன்மாவை தன்னைத்தானே அறிஞ்சிக்க முடியுங்கிறது தான் அங்களுடைய விளக்கம். இப்படியே செய்யும்போது நம்ம உடம்பு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமாக மாறுங்கிறது உண்மை. இதை பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கறது என்ன? வள்ளல் பெருமான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கொஞ்சம் நெஞ்சமாக பெண்களுக்காக எவ்வளோ உரிமை கூட கொடுத்துருக்காரு. ஜாதிகள் சாதியும் சமயமும் பொய்யன ஆதியில் உரைத்த அருப்பெருஞ்சோதி என்றார். சாதி சமயம்லாம் இல்லைன்றார். சாத்திரங்கள் எல்லாம் நேராகவே காட்டுவதில்லை என்றார் சாத்திரங்கள். அப்புறம் வேதங்கள் ஆகமங்கள் அதாவது ஆக நின்றோன் நீ அருப்பெருஞ்சோதி அப்படின்றார். அதாவது வேதங்கள் அதுக்கெல்லாம் தாண்டின நிலையில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் மறைஞ்சு சொல்லுது, நமக்கு நேரடியாக சொல்கிறதில்லன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான கோரிக்கை வைக்கிறோன்னா, எப்படி ஒரு நமக்கு இந்து அறநிலையங்கிற அப்போ முஸ்லீம் அறத்துறை இருக்கா, கிறிஸ்டின் அறத்துறை இருக்கா? நம்ம பிரிவினை பண்ணலை. எல்லாரையும் சகோதரியாக பார்க்குறோம். ஒரு புழு பூச்சியை கூட நம்ம ஒரு சகோதரனாக பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு கருணையான கடவுள் கருணை இதாக இருந்து ஒரு கதவை சாத்தி கொண்டு இறைவனோட 2 கலந்து அருப்பெருஞ்சோதி ஆனார் அப்படின்னு சொல்கிறார். அருப்பெருஞ்சோதி தன் கையில் எல்லா ஆட்சியும் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கருவியாலையும் என்னை அழிக்காத வரம் கேட்டேன்றார். அதாவது காட்டாலே, ககனமதாலே, புவியாலே, மற்ற கருவிகளாலே எதனாலையும் அழிக்காத மெய் வேண்டும் என்று கேட்டேன். என் அப்பன் இறைவன் விரைந்தளித்தான் எனக்கு என்றார். அப்படிப்பட்டவரை அதை வச்சு ஏதோ ஒன்று இறந்துட்டாதான் சொல்லி பொய்யான கருத்துக்களை பரப்பிட்டுருக்காங்க. அவர் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் அவருக்கு சிலையே கிடையாது. இவங்களே ஒரு கற்பனையில் ஏதோ வரைஞ்சிருக்காங்க. எந்த உருவத்தையும் வழிபடாதீங்க, இறைவன் ஒருவனே அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்கிறார். நீங்கள் என்ன பேருன்னு வச்சுக்கிங்க, இறைவன் ஒருவர் தான். ஆனால் கொல்லா நெறிய குருவர் நெறின்றாங்க. ஒரு உயிரை கொன்று பலியிடக்கூடிய எந்த ஒரு மார்க்கமும் அது நமக்கு இறைவனோட மார்க்கமாக வர முடியாது. அப்போது எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருக்கணுங்கிறது தான் முதல் நெறி. அதனால தான் வள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். நிறைய இடத்துல கொல்லாமை புலால் மறுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். தன்னுன் பெருக்கற்கு தான் ஒரு பெரிது
தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரித்து ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் அப்படின்னு கேட்குறார். அருள் வேணுமா அவனுக்கு, இன்னொரு உடலை கொண்டு சாப்பிடாதன்ற. அப்போ நம்மளுடைய பொருள் சம்பாதித்து அதை பிற உயிர்களுக்கு அருளாக மாற்றணும்னு சொன்னால், ஏழை பசியில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடுறது மூலிமா தான் நம்ம வந்து அதனால என்ன சொன்னாங்க ஒரு இடத்துலனா, அட்டார் அழிப்பசி தீர்த்தல் அக்துரம் பெற்றான் பொருள்வைப்பு குடின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வந்து பொருள் சம்பாதிக்கணும், ஈட்டணும், அதை அருளாக மாற்றணும், அதுக்கு வந்து அன்னதானம் போடணும், இப்படிலாம் கொண்டு வரணும். ஒன்று, அவருடைய 80 காணி இடத்த எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. 10வது 100 கோடி ஒதுக்கிக்கிறாங்களா ஒதுக்கலையான்னு தெரியல. அப்படி ஒதுக்குன்னா அந்த பணம் எங்கே? அதை வந்து அங்கே தான் நம்ம அமைக்கக்கூடாதுன்னு சொன்னோமே தவிர, வெளியில் எத்தனையோ ஏக்கர் இடம் இருக்குது, அங்கே எங்கே ஒரு இடத்துல நீங்கள் அதை அமைக்கலாம். அவருக்கு இப்போ சர்வதேச மையம் அமைங்க, இன்னும் அவருடைய புகழை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நூலகமும் இல்லை அன்னதானம் 24 நல்ல உணவு போடுற மாதிரி கொண்டு வாங்க. அந்த இடத்த விட்டுடுங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். அந்த இடத்த அப்படியே பெருவெளியாக விட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் ஆரம்பிங்க. அந்த 80 காணி அப்படியே பயன்படட்டும், இருக்கட்டும். வந்து மக்கள் வழிபட வருவாங்க, ஒரு நேரத்தில் குடும்பமாக வராங்க. அதாவது மாதம் பூசம் தைப்பூசம் இப்படி கூட்டத்தை சேர்க்குறத விட 365 நாளுமே அங்கே வந்து எல்லோரும் வந்து ஒரு வழிபடக்கூடிய இடமாகவும், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற வழிபாடும், ஒரு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணவும், இந்த உண்மை என்ன, சிற்றப்பை என்றால் என்ன, பொற்றப்பை என்றால் என்ன, ஞானசபை என்றால் என்ன, தர்மசாலை என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு, இந்த உண்மையை தெரிஞ்சுக்க நாம் எதுக்கு பிறந்தோம், ஆன்மா என்ன, உண்மை இறைவன் எப்படி இருக்கிறாரு, மாயா சக்திகள் என்ன, திரைகள்னால் என்ன, இப்போ நம்ம அசுத்த மாய சுத்த மாய சொல்கிற மாதிரிலாம் என்ன, ஆணவம்னா என்ன, இந்த ஆணவம் என்ன பண்ணுது, நம்ம எப்படி அந்த நிலையை அடையிறது அப்படிங்கிறது தான் அங்கே கற்றுக்கிறதுக்கான இடமா அது இருக்கணும். இது குழந்தைகளுக்கு பாடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அவர் இறைவனை பற்றி எப்படிலாம் பாடுறார், எந்த ஜாதியும் பார்க்கக்கூடாதுன்றார். ஆண் பெண் கூட பார்க்கக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது, எல்லாரையும் ஒரு ஆன்மாவை பார்க்கணும். மனித நேயத்துக்கு மேலே உயிர் நேயம், உயிர் நேயத்துக்கு மேலே ஆன்ம நேயம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார் அவர். அதனால் இவர் ஒரு புரட்சியாளரோ யாருமே இல்லை. ஒரு முறை பெரியாரே அங்கே வரும்போது கூட நான் உள்ளே வரக்கூடாது, ஏன்னால் கொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே வர வேண்டும் என்று அந்த சத்தியஞான சபையில் இருக்குது. இல்லைப்பா நான் வரக்கூடாது, நான் கறி மீன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வெளியே நின்றுருக்காரு, அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து. அப்படி இருக்கும்போது இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாரும் அதை அப்படியே தவிர்த்து அதனால கொண்டு போய் சேர்க்கலை, புரிதலை ஏற்படுத்தலை. இப்போ அதை புரிதலை ஏற்படுத்தி இப்போது புனித நகரமாக அறிவிக்கணும்னு சொல்கிறீங்களே. இப்போ பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் வர பிரியாணி போடணும் கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர்கள் அவர்களுக்கு கோரிக்கை வைங்க. இது வந்து காலங்காலமாக சைவம் வைணவம் என்று வளர்ந்து இப்போ நம்ம எல்லாமே ஒரு தமிழர் பண்பாடுங்கிறது எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் கொள்ளாமல் இப்படி தான் வந்தோம். ஒருத்தவங்களுக்கு பசிக்கு பக்கத்துண்டு பல்லுயிர் ஓம்புதுன்னு தான் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள். பல்லுயிர் அவர் நினச்சிருந்தா மனிதருக்குன்னு சொல்லலாம், பல மனிதர்களுக்கு நீ கொடுத்துட்டு சாப்பிட்னு சொல்லலாம். பகுத்துண்டுனா எல்லாருக்கும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தொற்றில் எல்லாம் தலை, பல உயிர்களுக்கும் கொடுத்துருந்தா எல்லா உயிரும். அதனால நம்ம சாப்பிடும்போது காக்காய்க்கு போடுறோம், அப்புறம் கோலம் போடும்போது எறும்புக்கு கூட அரிசி மாவில் போடுறோம், தண்ணி வைக்கிறோம். நம்ம வீட்டில் எத்தனை உயிர்களை நம்ம வளர்க்கணும், காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி அப்படிலாம் எத்தனையோ பாடம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க யாமுண்டு மரியாதை பராபரம் இப்படி எத்தனையோ சொல்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எந்த காலத்துலேயே எல்லா ஊரும் என் ஊர் தான், எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தான், என்னுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த நிலையை நாம் வந்து போகணும், வரணும். எதுவும் எப்படியெல்லாம் நம்ம ஒன்றா சேர்க்க முடியும். ஆன்மா நம்ம எல்லாமே கண்ணில் பார்க்குற அத்தனை உயிர்களும் ஆன்மா, சகோதரி அப்படி வர வேண்டுங்கிறது அவருடைய எண்ணம். அப்படி நம்ம ஆண்மனை, அதனால தான் ஆண்மனை ஒருமைப்பாடு. அப்படி நின்றிங்கன்னா ஒருமைப்பாடு நின்றுக்கிட்டா உலகத்தில் பிரபஞ்சம் முழுக்க ஒன்றா தெரியும். நம்ம வந்து சும்மா பாகிஸ்தான்காரன், அவன் வந்து பீகார்காரன், அசாம்காரன் சண்டை போட்டு பிரிவினை பண்ணிக்கிட்டு இல்லாமல், ஒரு பொருளாதாரத்துக்காக நம்ம வேணால் ஒரு ஆட்சி பண்ணுறதுக்காக வேணால் பிரிச்சுக்கலாமே தவிர, அப்படி இருந்தாலும் ஒருத்தன் பசி பஞ்சன் வந்துட்டானாக்கா நம்ம சாப்பாடை கொடுக்காமல் விட முடியாது. வேலை இல்லாமல் வந்தால் நம்ம வேலை கொடுக்குறோம். நம்ம மக்கள் வெளிநாட்டில் பல பேர் போய் வாழ்கிறாங்க. எங்கே வசதி இருக்கோ வாழட்டும் போகட்டும். ஆனால் ஆள்றது நம்ம திறமையாக ஆளுவோம். நம்ம உலகம் பூரா ஆளணும் நம்ம ஆசைப்படுறோம். தமிழ் உலகம் பூரா ஆளுந்தான். பல பேர் பல நாட்டு அரசர்கள் வந்து படையெடுத்து உலகம் பூரா ஆண்டாங்க. இங்கிலாந்துக்காரன் நம்ம உலகத்தை அடிமைச்சு எத்தனை நாட்டை. அப்போ நம்ம ஒன்றும் கேட்கல இல்லைங்க. அதனால் அன்பால் ஆளணும், சுரண்டாமல். நம்ம ஏன் தமிழர்கள் உலகத்தை ஆளணும்னு சொன்னால், தமிழோடைய மரபு யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எல்லாரையும் வந்து வாழ வைக்கணும், மகிழ்வித்து மகிழுங்கிறதுக்காக தான்.
ஆனால் அப்படியா இருக்கிறோம் நம்ம இப்போ எல்லாமே என்ன. அதனால் இப்போ நம்ம என்ன நிறையா சொல்ல வேண்டாம், நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வடலூர் பெருவெளியை அது 80 ஏக்கரையும் 80 காணியும் அது 100 ஏக்கருக்கு மேலே வருது. அதை முழுக்க சுத்திமதில் செய்து வச்சு அதுக்காக பயன்படுத்தணும். தன்னிச்சை அமைப்பாக இது இந்த அறநிலைத்துறையின் கீழ் இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் மற்றும் பிரதமருக்கு இந்த தகவலை தெரிவித்து இது தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். இது இந்த அறநிலையத்துறையின் கூட இருக்க முடியாது. நீங்கள் மற்றதெல்லாம் ஏதாவது வச்சுக்கோங்க, எந்த கோயிலையாவது. இது தன்னிச்சையாக செயல்படும். இது எல்லா மதத்தின் ஜாதியும் கடந்தது அப்படின்னு சொல்லி இது தனியாக. இப்போ நீங்கள் வேணும்னா அதுதான் நம்ம ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசரோ இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் கலெக்டருங்களை அது மாதிரி அமைத்து இதனுடைய வெளிப்படைத்தன்மையாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து அது அங்கே வர பணத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்க சன்மார்க்க சங்கங்களுக்கும் அன்னதானத்துக்கும் அவருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் பயன்படுத்தலாம். அரசாங்கமே இதுக்கு நிதி ஒதுக்கலாம். சரிங்களா? அப்படி தான் இதை செய்யணும். இதனால் பல நன்மைகள் நடக்கும். மக்களிடம் குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்த்துட்டா குற்றங்கள் குறையும். நமக்கு அதிகமான காவல்துறை நம்ம நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. கோர்ட்டு சட்டங்கள் வழக்குகள்லாம் குறையும். மது குடிக்கிறவங்க குறைவாங்க. அதனால் எல்லாமே சரியாகும். நம்ம ரொம்ப வளர்ச்சி பாதைக்கு போகலாம். தயவுசெய்து இதை நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு நல்ல பாடத்திட்டங்களை கொண்டு போய் சேருங்க. 2வது அந்த இடம் இது புனித நகரமாக அறிவிங்க. தன்னிச்சையாக இந்த அறநிலையத்துறையின் கீழிருந்து செயல்படாமல் தன்னிச்சை அமைப்பாக கொண்டு வாங்க. அந்த எல்லா இடத்தையும் இது பண்ணுங்கள். சர்வதேச மையத்துக்கு 100 கோடி ஒதுக்கியிருந்தால் ஒரு வேளை வெளியில் இடம் இருந்தால் அதை என்ன செய்யணுமோ கொண்டு வாங்க. 365 நாளுமே எல்லா நேரங்களும் 3 நேரமும் சாப்பாடு போடணும். மற்ற நேரத்தில் அங்கே வரவங்களுக்கு யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் சாப்பிட்ற மாதிரியும் அங்கே தியான மண்டபங்கள் கொஞ்சம் கட்டலாம். அப்புறம் வந்தாங்கன்னா வழிபடுற மாதிரி இதை பற்றியான ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இன்னும் நல்லா சுத்தமான இடமா அதை வச்சுக்கலாம். சரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்து. இங்கிருந்து தான் உலகம் பூரா ஆளும் ஒரு காலத்தில் சொல்கிறாங்க. அதாவது மார்க்கம் அனைத்தும் ஒன்றாகும் மாநிலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லா நெறி குருவர நெறி இந்த உலகம் பூரா ஒரு நாளைக்கு கொண்டு போய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அருளால் அப்படிங்கிறத சொல்லி வேண்டிக்கிட்டு சைவத்துக்கு வரணும். எல்லாருமே உயிர்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வரோம். கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.